இந்த வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை. சந்திரன் இந்த வாரம் தனுசு, மகரம், கும்பம் மற்றும் மீனம் ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். இந்த வார கிரக மாற்றம் எதுவுமில்லை. மேஷ ராசி நேயர்களே, எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். பொருளாதார நெருக்கடிகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். வெளியூர் தொடர்பான பணிகளில் ஆதாயம் உண்டாகும். வியாபார பணிகளில் அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயமும் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களிடையே சூடான பேச்சுக்களை குறைத்துக் கொள்வதன் மூலம் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். சமூக தொடர்பான பணிகளில் பொறுமையை கையாள்வது நல்லது. நண்பர்களின் ஆலோசனைகள் மேன்மையை ஏற்படுத்தும். எதிர்காலம் தொடர்பான முதலீடுகள் அதிகரிக்கும். மற்றவர்கள் கூறும் கருத்துக்களை கொண்டு முடிவெடுக்காமல் சுயமாக சிந்தித்து செயல்படுவது மேன்மையை ஏற்படுத்தும். உத்தியோக பணிகளில் உழைப்புகள் அதிகரிக்கும். ரிஷப ராசி நேயர்களே, சுப முயற்சிகளில் முன்னேற்றமும் வெற்றியும் கிடைக்கும். பொருளாதாரம் தொடர்பான விஷயங்களில் மேன்மை உண்டாகும். தற்பெருமை எண்ணங்களை குறைத்து செயல்படுவது நன்மை அளிக்கும். உயர் பொறுப்பு நிமித்தமான முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கான சூழ்நிலைகள் அமையும். தந்தையின் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் கவனம் வேண்டும். எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உண்டாகும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடும். அரசு தொடர்பான பணிகளில் ஆதாயம் ஏற்படும். மாணவர்களுக்கு உயர்கல்வியில் இருந்து வந்த தடைகள் குறையும். பயணங்களால் ஆதாயம் கிடைக்கும். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும். மிதுன ராசி நேயர்களே, உறவினர்கள் வழியில் ஆதரவான சூழல் அமையும். தனவரவுகள் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும். சுபகாரிய தொடர்பான முயற்சிகள் கைகூடும். நெருக்கமானவர்களை பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும். வாக்குவன்மையின் மூலம் பொருளாதார சிக்கல்கள் குறையும். விலை உயர்ந்த பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். சகோதர வகையில் ஆதரவான சூழல்கள் காணப்படும். நுட்பமான சிந்தனைகள் மூலம் சாதகமான வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் ஏற்படும். உத்தியோகத்தில் நிர்வாகம் சார்ந்த திறமைகள் வெளிப்படும். பத்திரிகை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் அமையும். கடக ராசி நேயர்களே, எதிராக செயல்பட்டவர்கள் விலகிச் செல்வார்கள். வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் அமையும். தடைப்பட்ட தனவரவுகள் மீண்டும் கிடைக்கப் பெறுவீர்கள். இனம் புரியாத சிந்தனைகள் மூலம் தூக்கமின்மையும் குழப்பங்களும் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும். வர்த்தக பணிகளில் பொறுமையுடன் செயல்பட்டால் ஆதாயம் அடைவீர்கள். உத்தியோக பணிகளில் பொறுப்பும் உழைப்பும் அதிகரிக்கும். சகிப்புத்தன்மையுடன் செயல்படுவது மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும். கடன் தொடர்பான பிரச்சினைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். எதிர்காலம் தொடர்பான விஷயங்களில் பொறுமையுடன் செயல்படவும். சிம்ம ராசி நேயர்களே, கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து செயல்படவும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். திறமைகளை வெளிப்படுத்தும் பொழுது சிந்தித்து செயல்படவும். ஆன்மீக பணிகளில் ஈடுபாடுகள் உண்டாகும். தந்தை வழியில் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். வீண் செலவுகள் குறையும். பெண்களால் நன்மை உண்டாகும். உத்தியோக பணிகளில் முக்கியத்துவம் மேம்படும். பூர்வீக சொத்துக்களில் சில மாற்றங்களை செய்வீர்கள். ஒப்பந்தங்களில் இருந்து இழுபறியான சூழல் குறையும். குறுகிய கால கடன்களை அடைப்பீர்கள். செய்யும் செயல்களில் துரிதம் உண்டாகும். நண்பர்கள் வழியில் ஆதரவான சூழல் உண்டாகும். எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் மனதில் மேம்படும். கன்னி ராசி நேயர்களே, பூர்வீக சொத்துக்கள் மூலம் அலைச்சல்கள் உருவாகும். குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். நெருக்கமானவர்களை பற்றிய புரிதல்கள் உண்டாகும். எதிர்பாராத சில உதவிகள் மூலம் தன வரவுகள் மேம்படும். நண்பர்களின் ஆலோசனைகள் மேன்மையை ஏற்படுத்தும். பயனற்ற செலவுகளை குறைத்துக் கொள்வது சேமிப்பை மேம்படுத்தும். விவாதங்கள் மூலம் முன்னேற்றமான சூழ்நிலைகளை அமைத்துக் கொள்வீர்கள். காப்பீட்டு தொடர்பான தன வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். புதிய முதலீடு தொடர்பான விஷயங்களில் தகுந்த ஆலோசனை பெற்று முடிவு எடுக்கவும். துலா ராசி நேயர்களே, பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகளில் இருந்து வந்த இழுபறியான சூழ்நிலைகள் மறையும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்வது நன்மை அளிக்கும். செயல்பாடுகளில் துரிதமும் வேகமும் அதிகரிக்கும். உத்தியோக பணிகளில் உயரதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். பங்கு வர்த்தக தொடர்பான செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்படவும். பூர்வீக சொத்துக்களில் மாற்றம் செய்வதற்கான சூழல்கள் சாதகமாக இருக்கும். சமூக தொடர்பான பணிகளில் உங்கள் மீதான செல்வாக்கு அதிகரிக்கும். சுபகாரியம் தொடர்பான விஷயங்களில் அலைச்சல் மேம்படும். மற்றவர்களின் முடிவுக்கு மதிப்பளித்து செயல்படுவது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, தனவரவுகளில் இருந்து வந்த ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் மறையும். மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மையான சூழ்நிலைகள் காணப்படும். மனதை உறுத்திய சில விஷயங்களில் தெளிவு பிறக்கும். அரசு உதவிகளில் இருந்த இழுபறியான சூழ்நிலைகள் மறையும். நிர்வாகம் துறைகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும். இலக்கியம் சார்ந்த துறைகளில் புதிய கற்பனைகள் வெளிப்படும். இடமாற்றம் தொடர்பான முயற்சிகளில் அலைச்சல்கள் உண்டாகும். சமூக பணிகளில் அதிகாரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி பலருடைய ஆதரவுகளை உருவாக்குவீர்கள். பயணம் தொடர்பான விஷயங்களில் லாபகரமான சூழ்நிலைகள் அமையும்.
தனுசு ராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்புகளால் முன்னேற்றம் ஏற்படும். மனதை உறுத்திய கவலைகள் குறையும். பேச்சு வன்மையால் காரிய அனுகூலம் உண்டாகும். கடினமான வேலைகளையும் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள். வழக்கு சார்ந்த விஷயங்களில் சில நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மை உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் மூலம் எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் சாதகமாக அமையும். மனதில் புத்துணர்ச்சியான சிந்தனைகள் உருவாகும். செயல்பாடுகளில் இருந்த சோர்வுகள் குறையும். தள்ளிப்போன சில பதவி உயர்வுகள் சாதகமாக அமையும். கூட்டாளிகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். ஆடம்பரமான சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. மகர ராசி நேயர்களே, எதிர்பாலின மக்கள் விஷயத்தில் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். செயல்பாடுகளில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள் குறைந்து சுதந்திரத்தன்மை மேம்படும். திடீர் செலவுகள் மூலம் கையிருப்பு குறையும். பலதரப்பட்ட சிந்தனைகளால் குழப்பங்கள் தோன்றி மறையும். உங்கள் மீதான நம்பிக்கையில் மாற்றம் ஏற்படும். எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாக அமையும். விலகி இருந்தவர்கள் விரும்பி வருவார்கள். திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும். செயல்பாடுகளில் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் விலகும். தந்தையின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். குடும்ப உறுப்பினர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும். கும்பராசி நேயர்களே, மனதில் புதுவிதமான தெளிவுகள் பிறக்கும். உடல்நிலையில் புத்துணர்ச்சியும் சுறுசுறுப்பும் உண்டாகும். உடனிருப்பவர்களின் தன்மைகளை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அமையும். வியாபாரத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும். பலதரப்பட்ட மக்களின் ஆதரவுகள் கிடைக்கும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும். எதிர்பாராத பயணங்கள் மேற்கொள்வதற்கான சூழல் அமையும். பழைய நினைவுகள் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும். கணவன் மனைவி இடையே நெருக்கம் அதிகரிக்கும். இறை சார்ந்த பணிகளில் ஈடுபாடு உண்டாகும். விலை உயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும். சூழ்நிலைகளுக்கு ஏற்ப கருத்துக்களை வெளிப்படுத்துவது நல்லது. மீன ராசி நேயர்களே, பேச்சுக்கள் மூலம் ஆதாயம் அடைவீர்கள். வெளிவட்டத்தில் செல்வாக்கு மேம்படும். அரசு தொடர்பான பணிகளில் அறிமுகம் கிடைக்கும். தற்பெருமையின்றி செயல்படுவது நன்மதிப்பை ஏற்படுத்தும். கூட்டாளியின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். சிற்றின்ப விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும். சமூக பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களுடன் சுப நிகழ்ச்சியை கலந்து கொள்கிறீர்கள். மேல்நிலை கல்வியில் புதிய நுட்பங்களை அறிந்து கொள்வீர்கள். எதிர்பாராத சில வரவுகள் மூலம் சேமிப்புகள் மேம்படும். உடல் ஆரோக்கியத்தில் சிறு ஏற்ற இறக்கங்கள் ஏற்பட்டு நீங்கும். வெளியூர் தொடர்பான வியாபாரத்தில் சாதகமான வாய்ப்புகள் ஏற்படும். பலம் மற்றும் பலவீனத்தை உணர்வீர்கள். இதுபோன்று ராசி பலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.